ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொஞ்சம் ஹெல்த்தியான கீரை. ஸோ இது என்ன கீரை அப்படின்னா மணத்தக்காளி கீரை. அந்த மணத்தக்காளி கீரையில் வச்சு 2 டிஷ்ஷுங்க. ஒன்று பொரியல், ஒன்று கூட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பொரியல் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு அதில் சின்ன வெங்காயம், மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் சேருங்க. அதுதான் வந்து நம்ம ரத்தத்தெல்லாம் வந்து சுத்திகரித்து வருங்க. ஸோ எங்கள் ஆட்சி காலத்துலலாம் வந்து அதிகமாக வந்து வெங்காயம் வெள்ளைப்பூடு தான் சேர்ப்பாங்க. ஸோ அது வந்து நல்லா சேர்த்தா உடம்புல உள்ள ரத்தம் வந்து ப்யூரிஃபை ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு ஒரே ஒரு வத்தல், அதாவது வரமிளகா அப்படின்னு சொல்லுவீங்கள்ல, அந்த வத்தல். இது வந்து நம்ம எல்லோரும் சாப்பிட்ணும், கொஞ்சம் உரப்பு சேர்க்காதவங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் மிளகா வத்தலை அப்படியே போட்டிருக்கோம். கொஞ்சம் உரப்பாக வேணும்னு இருக்கிறவங்க கொஞ்சம் சில்லி போட்டுக்கோங்க. ஸோ அதில் கொஞ்சம் தேங்காய் மசாலா நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுறது தான். தேங்காய், வெள்ளைப்பூடு, சீரகம், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சு அதை இதோடு போட்டு நல்லா வறுத்துருங்க. ஸோ இதில் நல்லா வறுத்துட்டு இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஸோ எப்போவுமே மஞ்சத்தூள் வந்து சேர்க்குறது நல்லது. ஏன்னா கிருமி நாசினி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் பொரியல் தான், நம்ம எவ்வளோ கீரை போட்டாலும் கீரை வெந்துச்சுன்னா கொஞ்சோடு ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் நிறையவே தேங்காய் மசாலா கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கீரை போடுறோம், இவ்வளோ கீரை போடுறோம், பார்த்திங்களா கீரை எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கீரை நிறைய இருக்குது, அதனால் நிறைய தேங்காய் மசாலா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கீரை பார்க்க நிறைய இருக்கும், ஆனால் அவிஞ்சிச்சின்னா ரொம்ப கொத்தியோடு போயிடும். நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம், எங்களுக்கு பொரியல் கொஞ்சம் தான் கிடச்சிச்சு. ஸோ அதில் அந்த அரைச்சி வச்ச தண்ணி இருக்கும் திரும்ப அதை ஜாரில், அந்த தண்ணி லைட்டாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா லைட்டாக தான் வேகிறதுக்கு, கீரை டக்குன்னு வெந்துடும், செகண்டில் வெந்துடும். ஸோ பாருங்கள், நம்ம எவ்வளோ கீரை போட்டோம், வேக பாருங்கள் உள்ளே போய்கிட்டே இருக்குது பாருங்கள். அதனால் கொஞ்சமாக மசாலா போட்டால் போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா பாருங்கள் அதுவே தண்ணி விடுது பாருங்கள். நான் தண்ணியே ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றலை, ஜாரில் உள்ள தண்ணி லைட்டாக தான் ஊற்றினேன். அந்த இதுக்கே வந்து இதாகிட்டு பாருங்கள், கொஞ்சமாக போயிட்டு பாருங்கள் பொரியல். இன்னும் வெந்து வரையில் ஒரு சின்ன பவுலுக்கு தாங்க வந்துச்சு. எங்களுக்கு நிறைய கீரை வாங்கினோம். அந்த கீரையில் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் பொரியலும் கொஞ்சம் கூட்டும் வச்சோம். ஸோ அதில் வந்து பொரியலுக்கு வச்சது கொஞ்சம் தான் வந்துச்சு. ஸோ நல்லா வெந்து வரையில் தண்ணி விட்டு வரும். ஸோ கொஞ்சம் மூடி தம்மில் போடுவோம். இப்போ எடுத்து பாருங்கள். ஸோ தண்ணியெல்லாம் வற்றி அப்படியே பொரியல் உதிரியாக வந்துட்டு பாருங்கள். ஸோ நல்லா கீரை வெந்து வெங்காயம்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். கீரையே தெரியல, போட்ட வெங்காயம் தெரிகிற அளவுக்கு கீரை நல்லா சுருங்கி நல்லா அவிஞ்சு உள்ளே போயிட்டு. ஸோ இந்த அளவுக்கு அவிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பவுலில் இது ஓகே. இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சின்னதாக வாசனைக்காக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து நல்ல வாசமாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் வந்து நல்ல கொழுப்பு தாங்க. ஸோ தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். எல்லோரும் தேங்காய் எண்ணெய்லாம் சேர்க்காதே, கொழுப்பு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாதீங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம், நல்லது, நல்ல கொழுப்பு தான் அதில் இருக்குது. ஸோ தேங்காய் எண்ணெய் நல்ல வாசமாக இருக்கும், சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ பொரியல் பாருங்கள், சூப்பராக பொரியல். எவ்வளோ கீரை போட்டதுக்கு ஒரு 2 கரண்டி 3 கரண்டிக்கு தான் பொரியல் வந்துச்சு. ஸோ மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நாங்கள் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் அந்த கீரையில் உள்ள இலையை மட்டும் போட்டு காம்பெல்லாம் விட்டுறாதீங்க, எல்லாத்துலேயுமே சத்து இருக்குது. ஸோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கூட்டு பார்க்கலாம். ஸோ இன்னொன்று பங்கு கீரைகளை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுலேயே நான் வீடியோவில் காமிக்கலை. இந்த கீரை பாருங்கள், இப்படி தான் போட்டிருக்கேன். எல்லாமே போடுங்க. கீரையில் தண்டு ரொம்ப தண்டியாக இருக்கிறத மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே போடுங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பூ இருக்கும் எல்லோ கலரில். இந்த பூ இருந்தால் தான் அது மணத்தக்காளி கீரை. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. மணத்தக்காளி கீரை தெரியாதவங்க, ஸோ பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், எல்லாத்துக்கும் தெரியும், தெரியாதவங்க சொல்கிறேன். இந்த மாதிரி கீரை இருக்கும், இதுதான் இந்த மாதிரி பூ இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பருப்பு எடுத்து, பாசிப்பருப்பு எடுத்து அவிச்சு மஞ்சத்தூள், காயப்பொடி போட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு தேங்காய் மசாலா, தேங்காய், வெள்ளைப்பூடு, சீரகம், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா மையாக அரைச்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையானது வெங்காயம்,
தக்காளி, ஒரே ஒரு தக்காளி மட்டும் நல்லா கட் பண்ணி வச்சுருங்க. ஸோ உப்பு, அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், ஏன்னா நம்ம இதில் வத்தல் சேர்க்கல, ஸோ அதனால் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம கூட்டு செய்ய போகிறோம். அதாவது மணத்தக்காளி கீரை கூட்டு. மணத்தக்காளி கீரை எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, வயிறு புண்ணு ரொம்ப ஆற்றுங்க. அல்சர் உள்ளவங்களாம் இதை வந்து நல்லா விரும்பி சாப்பிட்லாங்க. விரும்பி சாப்பிட்றது நல்ல குணமாகும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இதை எடுத்துக்கோங்க, அல்சர் ப்ராப்ளமே வராது. ஸோ இப்போ வந்து அல்சர் தான் பெரிய விஷயமாகவே இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுனால அல்சர். ஸோ வேகமான உலகத்தில் வந்து அல்சர் வந்து ஈஸியாக வந்துடுது. யாரை கேட்டாலும் அல்சருங்காங்க. ஸோ அதுக்கு ஒரு வீக்லி ஒன்ஸ் இந்த மணத்தக்காளி கீரை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தனி உருட்டு உளுந்து எடுத்து அது நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டு அது தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம், இதுலேயும் சின்ன வெங்காயம் தான், சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு அது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள், அது நல்லா எண்ணெயில் லைட்டாக வேக விடுங்க. ஆஸ் யூஷுவல் தான், நம்ம மஞ்சள்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாமே வந்து எண்ணெயில் கொஞ்சம் வேகணும். வெந்தால் அந்த பச்சை வாடை இருக்காது. ஸோ அதுக்காக ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா கலரே மாறி போயிடும். ஸோ அதனால் லைட்டாக ஃப்ளேமில் வச்சு அதில் பொரிஞ்சு வருது பார்த்திங்கன்னா, அந்தளவுக்கு இருந்தபோது நம்ம எடுத்து வச்சு தேங்காய் மசாலாவை அதில் ஊற்றிடுங்க. ஸோ இதுதான் இன்க்ரீடியன்ஸு. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அந்த மசாலா வாடை இந்த தேங்காய் மசாலாவோட பச்சை வாடையும் கொஞ்சம் ஆகணும். அதனால் லைட்டாக அதை வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அப்புறம் எடுத்து வச்ச தக்காளி, ஒரே ஒரு தக்காளி தான் வெட்டி போட்டிருக்கு, போதும். அந்த தக்காளி அதில் லைட்டாக ஒரு புளிப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தக்காளி, அந்த தக்காளி போட்டு உப்பு போட்டாச்சு, நல்லா வதக்கிடுங்க. ஸோ வதக்கிட்டு இதுவும் கொஞ்சம் நேரம் வேகணும். இது என்ன தக்காளி வேகணும் பார்த்தீங்களா? ஸோ அதனால் நல்லா வேகணும். அதனால் மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. ஸோ வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. கொஞ்சம் பிடிச்சாலும் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். ஏன்னா தக்காளியெல்லாம் அப்படி இதை தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்ருங்க. ஏன்னா தக்காளி வந்து நாக்கில் தட்டுப்படும் பார்த்தீங்களா? ஸோ அதோடய ஜூஸும் இறங்காமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டு நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம இப்போ கீரையை போட்டுடலாம். ஸோ இப்போவும் சொல்கிறேன், மசாலா கம்மியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா கீரை குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, அதனால் மசாலா அதிகமாக போடணும் அப்படின்லாம் சொன்னாங்க. சுருங்கிடும். எதுவும் சுருங்கிட்டுங்க. நாங்கள் வேக வைக்கும் போது கம்மியாகிட்டு. ஸோ அதான் அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, தேங்காய் மசாலா அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து அதில் ஊற்றிடுங்க. ரைட், அவ்வளோ போதும் கீரை வேகிறதுக்கு. பார்த்தா கீரை நிறையா இருக்கும், ஆனால் வெந்தால் கம்மியாகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் போல் தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பாருங்கள், மிக்ஸ் பண்ண உள்ளே போயிட்டு பாருங்கள். கீரை மேலே வரைக்கும் இருந்துச்சா கீரை போடையில், தண்ணி ஊற்றி அந்த சூடு லைட்டாக பட்ட பண்ணவே வெந்து உள்ளே வந்துட்டு. ஸோ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சு இதையும் அதே மாதிரி மூடி வச்சுருங்க. ஸோ மணத்தக்காளி கீரை சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ மணத்தக்காளி கீரைங்கிறது நம்ம குடல் புண்ணு ஆற்றுங்க. அதான் மெயின், குடல் புண்ணு ஆற்றும். ஸோ வீக்லி ஒன்ஸ் மணத்தக்காளி கீரை எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு கீரை எடுக்கிறோம், கண்டிப்பாக ஒரு கீரை சேர்க்கணுன்னு வீக்லி ஒன்ஸ் சேர்ப்பீங்கள, அது சேர்க்கும் போது அதில் மணத்தக்காளி கீரை ஒரு நாள் சேர்த்துருங்க. ஸோ மூடி வச்சுட்டு நம்ம எடுக்கும்போது பாருங்கள், அதுவே தண்ணி விட்டுருக்கேன். நான் தண்ணியே ஊற்றலை. ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த கொஞ்சோடு தண்ணி ஊற்றுறேன் பார்த்திங்கன்னா, அந்த தண்ணி தான். அந்த தண்ணி விட்டுவே இவ்வளோத்துக்கு வந்துச்சு. ஸோ இப்போது நம்ம எடுத்து வச்ச பருப்பு, மஞ்சள்தூள், காயப்பொடி போட்டு கடைஞ்சி வச்ச பருப்பை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கிண்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கினாலே சூப்பரான மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி. ஸோ பார்த்திங்களா எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு? பார்க்கும்போதே சாப்பிடும் போலுக்கு இருந்துச்சா? எனக்கு ரொம்ப சாப்பிடும் போலுக்கு இருந்துச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. மூடி வச்சு அதை கொதித்து வரும் பார்த்திங்களா? ஏன்னா மிக்ஸ் ஆகணும்ல, ரெண்டும் கீரையும் பருப்பும் வந்து மிக்ஸ் ஆகணும் பார்த்திங்களா? ஸோ அதுக்காக கொஞ்சம் நேரம் தம்மில் போட்டு மூடி வச்சு அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. ஸோ அவ்வளோதான் மணத்தக்காளி கீரை கூட்டு. ஸோ ரெண்டு டிஷ்ஷு பார்த்துருக்கோங்க. மணத்தக்காளி கீரை பொரியல், மணத்தக்காளி கீரை கூட்டு. ஸோ
எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் கீரையை. ஸோ அதுக்காக தான் 2 டைப்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம். பொரியல் அண்ட் கீரை கூட்டு ரெண்டுமே செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு நாங்கள் இதுதான் வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ பாருங்கள், சூப்பரான மணத்தக்காளி கீரை கூட்டு. ஸோ பருப்பில் கீரை. ஸோ ஹெல்த்திங்க. எதுக்காக மணத்தக்காளி கீரைனா ஹெல்த்தி. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பிரவீனுக்கு நான் இதை கொடுத்தா சாப்பிட மாட்டான், ஏன்னா கீரை தொண்டையை தட்டும். ஸோ அவனுக்கு கடைஞ்ச கீரை தான் பிடிக்கும். அவனை கம்பல் பண்ணி இதை சாப்பிட சொல்லுவேன். ஆனால் சாப்பிட்ருவான். சரி, எப்படினாலும் சரி சாப்பிட்ணுன்னு கண்டிஷனாக சொன்னால் சாப்பிட்ருவான். ஸோ அவனுக்கு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் நான் இதை தான் கொடுப்பேன். ஸோ பாருங்கள், மணத்தக்காளி கீரை கூட்டு, மணத்தக்காளி கீரை பொரியல். ஸோ 2 டிஷ்ஷும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.